இங்கிருந்து கிளம்புங்கள். என் வாழ்க்கையில் இனி உங்கள் தலையீடு வேண்டாம். இப்போதே இந்த வீட்டை விட்டு உடனே வெளியே சென்று விடுங்கள், தயவு செய்து. இரவு எங்கே செல்வோம் மகனே? காலையில் விடிந்ததும் போகிறோம். எங்களை இப்போது வெளியே அனுப்ப வேண்டாம் என்று கேட்கிறோம். ஆனால் அவன் சிறிதும் இரக்கமில்லாமல் அந்த இரவில் முதியவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறான். அந்த இரவு நேரத்தில் இருவரும் சிவன் கோயிலுக்கு சென்று, ஈஸ்வரா, எங்களை உன்னோடு சேர்த்துக்கொள் என்று அழுதனர். அப்போது அங்கு வந்த இளைஞன், நீங்க ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கீங்க? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தம்பி. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும். சொல்லுங்க, என்ன ஆச்சு? வயசான காலத்தில் எங்களோட மகன் எங்களை வீட்டிலேருந்து விரட்டிட்டான். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சிவன் கோயிலில் வந்து சிவனேன்னு உக்காந்துருக்கோம். கவலைப்படாதீங்க, எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. இந்த பணத்தை வச்சு சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி நீங்கள் வாழ்ந்துக்கோங்க. ஆனால் இதை கடனாக தான் ஏற்றுக்குவோம். கண்டிப்பாக நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கோம். இது சம்மதம்னா வாங்கிக்கிறோம் என்றார் பெரியவர். என்கிட்ட பட்ட கடனை திருப்பி செலுத்துறீங்களா? பார்க்கலாம், அதுவும் சரிதான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு என்றபடி புன்னகையுடன் சென்றான் அந்த இளைஞன். முதியவர்கள் தள்ளுவண்டியில் ஒரு இட்லி கடை தொடங்கி தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆரம்பித்தனர். அவர்களின் வியாபாரம் நன்றாக போனதும் பணத்தை திருப்பி கொடுப்பதற்காக சிவன் கோயில் வந்தனர். அப்போது அந்த இளைஞர் பணத்தை வாங்க மறுத்து, அதற்கு பதிலாக ஏழைகளுக்கு உணவளியுங்கள், அதுவே ஈசனுக்கு நீங்கள் திருப்பி தரும் கடனாகும் என்றார். அப்போது அவர்கள் இருவரும் அந்த இளைஞனை பார்த்தபோது இளைஞன் ஈசனாக மாறி கருவறையில் சென்று மறைந்தார். ஈசனே தங்களுக்கு வந்து உதவியிருக்கார் என்று நினைத்து அவர் கூறியபடியே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக உணவு கொடுத்து வாழ்ந்தனர் அந்த